வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் பிஜி டிஆர்பி எக்ஸாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியாக வீடியோவாக பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் இயல் 7 கவிதை பேழை பார்க்கலாம். அக்கறை, இது இயற்றியது கல்யாண்ஜி. அக்கறை இது ஒரு புது கவிதை. இப்பவுமே புது கவிதை எளிதில் எல்லாருக்குமே புரியும்படி இருக்கும். எளிதில் எல்லாருக்கும் புரியும்படி அன்றாட நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகளை தான் புது கவிதையாக படைப்பாங்க. அப்படி தான் ஒரு புது கவிதை இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த சின்ன சின்ன நிகழ்வுகள் நம்ம கண்ணில் படுதே தவிர நம்மளுடைய நெஞ்சில் ஆழமாக போயிட்டு அதை நம்ம என்ன பண்ண மாட்டோன்றோம், உணர மாட்டோன்றோம். அப்படி நாம் உணராத அந்த மனித நேயத்தை பற்றி தான் இங்கே இந்த கவிஞர் குறிப்பிட்டிருக்காரு. நம்ம பார்க்கலாம். சைக்கிளில் வந்த தக்காளை கூடை சரிந்து முக்கால் சிவப்பில் உருண்டது. அனைத்து திசைகளிலும் பழங்கள், தலைக்கு மேலே வேலைகள் இருப்பதாய் கடந்தும் நடந்தும் அனைவரும் போயினர். பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர்கள் மீதான அக்கறை. ஒருத்தர் சைக்கிள்ல ஒரு கூடையில தக்காளி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படி வரும்போது அந்த சைக்கிள் தவறி அந்த கூடையில் இருக்கக்கூடிய முக்கால் சிவப்பில் இருக்கக்கூடிய அந்த தக்காளி என்ன ஆயிடுச்சு, அப்படியே உருண்டுச்சு. அந்த கூடையோட அப்படியே சரிந்து கீழே விழுந்துச்சு. அப்படி விழுந்த உடனே அந்த ரோட்ல இருக்க எல்லா பக்கமும் தக்காளி போய் விழுந்துருச்சு. அந்த பக்கமா வந்த எல்லா மனிதர்களுமே என்ன சொல்றாங்க, தலைக்கு மேல வேலை இருக்கு, இங்க போய் யார் அதெல்லாம் எடுத்து சேகரிச்சு அவங்களுக்கு யாரு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அதை பார்க்காத மாதிரி அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு அப்படியே நகர்ந்து போயிட்டாங்க. அந்த மாதிரி போகும்போது அந்த நசுங்கி இருக்கு இல்லையா அந்த பழம், அந்த பழத்தை விட அங்க பார்த்துட்டு போன அந்த மனிதர்கள் மனசுல அந்த மனித நேயம்ன்ற அந்த இது என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு இல்லாம இருக்கு. அதுதான் இங்க என்ன சொல்றாங்க, மற்றவங்க மேல இருக்கிற அக்கறை இங்க நசுங்கி போயிடுச்சு. அந்த பழங்களை விடவும் மனிதர்களுக்கு உண்டான அந்த அக்கறை நசுங்கி விட்டதுன்னு சொல்றாங்க. நூல்வெளி பார்க்கலாம். கல்யாண்ஜியோட இயற்பெயர் கல்யாண சுந்தரம். இவர் வண்ணதாசன்ற பெயர்ல பல கதைகளையும் இயற்றியிருக்காரு. புலரி, முன்பின், ஆதி, அந்நியமற்ற நதி, மணல் உள்ள ஆறு, இதெல்லாம் இவருடைய கவிதை நூல்கள். இது மட்டும் இல்லாம அகமும் புறமும் அப்படின்ற கட்டுரை தொகுப்பையும் அவரு வெளியிட்டிருக்காரு. பல கடிதங்கள், அவருடைய பல கடிதங்கள் தொகுக்கப்பட்டு சில இறகுகள் சில பறவைகள்ன்ற பெயர்ல வெளியாயிருக்கு. கலைக்க முடியாத ஒப்பனைகள், தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள், உயர பறத்தல், ஒளியிலே தெரிவது, இதெல்லாம் இவருடைய குறிப்பிடத்தக்க சிறுகதை தொகுப்புகள். ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பிற்காக இவருக்கு 2016ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது இவர் வாங்கியிருக்காரு. இயல் 7ல அடுத்தது ராமானுஜர். இது ஒரு நாடகம். இதோட இந்த முன் தோன்றிய மூத்த குடி கொடுத்துருக்கு இல்லையா, அது பார்த்துடலாம். கூர்வேல் குவையிய மொய்பின் தேர்வன் பாரிதன் பரம்ப நாடே. இதுல பரம்ப நாடேன்னு சொல்லியிருக்கு இல்லையா, அது என்னன்னு பார்த்தா சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பிரான்மலை, இதுதான் பரம்பு நாடேன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வரிகள் எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னா புறநானூறு அந்த நூல்ல இருந்து இந்த வரிகள் எடுத்திருக்காங்க.